ஜெகத்குருவே சரணம். அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். மந்திராலயம் போகிறதுக்கு தடை ஏன் ஏற்படுகிறது? எவ்வளோ ட்ரை பண்ணுறேங்க, எங்களால் போக முடியலங்க. இந்த கோயில்னு இல்லை, பல கோயிலுக்கு அந்த மாதிரி இருக்கும். குலதெய்வம் கோயிலுக்கு கூட இந்த மாதிரி சொல்லக்கூடியதை நம்ம கேட்டிருக்கோம். நிறைய பேர் சொல்லுவாங்க, ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சேன், போக முடியல. அதில் எஸ்பெஷலி நம்மளுடைய குருராஜருடைய மந்திராலயத்திற்கு சொல்லும் போது, சார் நாங்கள் எத்தனையோ வருஷமாக சுவாமி பிரார்த்தனை பண்ணுறோம் சார், இன்னும் அவர் எனக்கு அருள் கொடுக்கல, எனக்கு இன்னும் அனுமதி கொடுக்கல, அவர் என்னை கூப்பிடுறாரோ அன்னைக்கு தான் போக முடியும். இந்த மாதிரி நிறைய சொற்றொடர்கள், வாக்கியங்கள் சொல்லி கொண்டிருப்பார்கள். ஓகே, அது இருக்கட்டும். இப்போ என்னென்னா, இப்போ நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த முழுக்க இந்த எபிசோடில். எந்த மாதிரியான விளைவுகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறதுன்றது ஒரு பார்வை. நான் ஒரு 7-8 வருடங்களுக்கு முன்னால் மாதந்தோறும் திருப்பதி சென்று எம்பெருமான் வெங்கடாஜலபதியை தொடர்ந்து தரிசனம் பண்ணக்கூடிய ஒரு அனுமதியும் வாய்ப்பும் கிடைத்திருந்தது. அந்த நேரத்தில் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை 2வது ஞாயிற்றுக்கிழமை ஸ்ரீவாரிமெட்டிலிருந்து நடந்தே போயிட்டு மேலே போயிட்டு சுவாமி தரிசனம், அந்த டோக்கன் கொடுப்பாங்க. அந்த ஸ்ரீவாரிமெட்டிலேருந்து இறங்கி நடந்து போனோம்னு வச்சுக்கோங்க, இடையில ஒரு டோக்கன் கொடுப்பாங்க. அந்த டோக்கன் எடுத்துகிட்டு எந்த வரிசையிலையும் நிற்க வேண்டாம், அப்படியே நேராக போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம். அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இப்போ இருக்குன்னு நினைக்கிறேன். அது அப்போ போயிட்டு இருக்கும்போது அப்போ ஒரு மாதம் என்னால் போக முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு போச்சு. சரி, என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். கிடையாது, இந்த மாதம் போக முடியாத சூழ்நிலை ஆகிடுச்சு, அடுத்த மாதம் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது, கண்டிப்பாக போயே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் மதியம் ஒரு மணி வாக்கிலே நான் நம்ம ஊர்லேருந்து கிளம்பிட்டேன். நேராக கிளம்பி சந்திரகிரி அப்படிங்கிற இடத்துல தான் இறங்கணும். ஏன்னா ஸ்ரீவாரிமெட்டிலிருந்து நடந்து போனோம். இந்த கதையை கேளுங்க, ஒரு நிமிஷம் கேளுங்க, எதுக்காக சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு ஸ்ரீவாரிமெட்டிலிருந்து நடந்து மலை மேலே போனோம். சரி, நான் இங்கே வேலூர்லேருந்து கிளம்பி நேராக சந்திரகிரி இறங்கி அங்கேருந்து ஒரு ஆட்டோ எடுத்துகிட்டு அந்த ஆட்டோவில் இந்த ஸ்ரீவாரிமெட்டு அடிவாரத்துக்கு போனோம். அந்த இடத்துல இறங்கும் போதே மேகம் இருண்டு விட்டது, மழை வரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. 1 மணிக்கு கிளம்பி 3 மணி ஆச்சு, 4 மணி ஆச்சு, வண்டி நகர்ந்து போயிட்டே இருக்கு, இருட்ட துவங்கிடுச்சு. நாம் அங்கேருந்து கரெக்டாக அந்த ஸ்ரீவாரிமெட்டு அப்படிங்கிற இடத்துக்கு ஆட்டோவில் அந்த என்ட்ரன்ஸ் கிட்ட உள்ளே போகும்போது பார்த்தா மழை வர ஆரம்பிச்சிருச்சு, மழை பெஞ்சிட்டு இருக்கு. அந்த உள்ளே போகிற அந்த என்ட்ரன்ஸுடைய பாதை அடைத்திருக்கிறார்கள். அந்த பேரிகார்டு மாதிரி போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்கும்போது என்ன சொன்னாங்க, 6 மணிக்கு மேலே யாருக்கும் அனுமதி கிடையாது, அப்படியே திரும்பி போங்க அப்படின்ட்டாங்க. மக்களும் யாரும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது அந்த இடத்துல. எப்பவுமே சாதாரணமாக அந்த நடைபாதை அந்த இடம் இந்த ஸ்ரீவாரிமெட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நடமாட்டம் குறைவாக தான் இருக்கும். அது இல்லாமல் எஸ்பெஷலி இந்த மாதிரி இரவு நேரம் மழை வரக்கூடிய சூழலும் சுத்தமாக யாருமே இல்லை. சரி, ஓகே, பகவானை பார்க்க முடியல, நம்மளால் பார்க்க முடியாது போல் தெரியுதுன்னு சொல்லிட்டு ஒரு அரை மனதாக வண்டி திரும்பி ஆட்டோ திரும்பி வந்துட்டே இருக்கு. சரி, பஸ் ஏறி போகக்கூடிய இடத்துல ஒரு இடத்துல நிறுத்திடுறாங்க வெளில அந்த சந்திரகிரி பக்கத்தில். சரி, நான் என்ன பண்ணேன், என்னுடைய அடுத்த பிளான் நேரடியாக திருப்பதி பேருந்து நிலையத்துக்கு போயிட்டு அங்கேருந்து வீட்டுக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு ஒரு பஸ் ஏறிட்டு திருப்பதி பேருந்து நிலையத்துக்கு ஒரு டிக்கெட்டும் வாங்கியாச்சு. வாங்கிட்டு உட்கார என் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு ஒரு ஏமாற்றம், ஒரு டிசப்பாயின்மெண்ட்டு. என்னடா இது, இவ்வளோ நேரம் வந்தோமே, சாமி பார்க்க முடியாமல் நம்ம திரும்பி போயிட்டுருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே போட்டு ஒரு மாதிரி உருட்டிகிட்டே இருக்குது மனசுக்குள்ளே. ஆனால் அந்த சூழ்நிலை அந்த சாதாரணமான சூழ்நிலை சொல்லிடலாம். நம்ம வந்தோம், நின்னோம், பார்த்தோம், மேலே போக முடியல, இருட்டாயிடுச்சு, மழை வந்துருச்சு, வேறு வழி இல்லாமல் திரும்பிட்டோம் அப்படின்றது தான் யதார்த்தமான சூழ்நிலை, கலர் சூழ்நிலை. அதுதான் அந்த இடத்துல. சரி, யோசிச்சுட்டே போகிறேன். சரி, பஸ்ஸில் திரும்பி வந்துடலான்னு போகிறேன். ஒரு இடத்துல பஸ் ஒரு ஸ்டாப்பிங்காக நின்று போகும்போது ஒரு இடத்துல அந்த பஸ் நிற்குது. நின்று அந்த இடத்துல அந்த ஆள் சொல்கிறாரு, நடப்பாதை போகிறவங்களாம் இங்கே இறங்க, அலிப்பிரி இறங்குன்னு சொல்லிட்டு அந்த பேருந்து நடத்துனர் கத்துறாரு. நடந்து போகிறவங்களாம் இறங்குங்க, அலிப்பிரி இறங்குன்னு அந்த ஊர் பேரை சொல்கிறாரு. நான் திடீர்னு எதிர்த்து அப்படியே எழுந்து இறங்கிட்டேன், அவ்வளோதான். அடுத்த கட்டமெல்லாம் யோசிக்கல. நெக்ஸ்ட் கட்டமான அடுத்து நம்ம எத்தனை மணிக்கு அங்கே போய் சேருவோம், இப்போ மணி 9 ஆச்சு, அப்போ தரிசனம் பண்ணுவோம், அந்த எந்த தாட்டுமே இல்லை. அந்த சிந்தனையிலே அப்படியே இறங்கிட்டேன். இறங்கி நடராஜான்னு சொல்லிட்டு பெருமாளை கோவிந்தான்னு சொல்லிட்டு நடந்து போயாச்சு மேலே. பெரிய விஷயம் இல்லைங்க, அவரை பெருமாளை போயிட்டு இன்னைக்கு இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய ஜாம்பவான்களாக இருந்தாலும் அவர் முன்னால் நின்று தலை குனிந்து வணங்கி கோவிந்தான்ட்டு அவர் அனுகிரகத்தை பெறுவதற்கு எத்தனையோ பேர் வரிசை கட்டி நின்று கொண்டிருக்கிறார்கள். நம்ம குருராஜரே அவருடைய அனுகிரகத்தால் தான் இந்த பூமியில் அவதரித்தார். அது இல்லாமல் நம்ம குருராஜரோட ராகவேந்திர சுவாமி மகாபிரபுடைய அவர்கள் குடும்பத்தின் குல தெய்வம் அப்படின்னு எடுத்தா வெங்கடாஜலபதி தான் இல்லையா? இதெல்லாம் இது என்னன்னா போயிட்டே இருக்கும். சரி, கடத்துக்கு வந்துடலாம், அப்படியே போயிடுவோம், வேற ஸ்டோரிக்கு நான் போயிடுவோம். அப்படியே
இங்கே வந்துட்டு நேரம் நடந்து போயாச்சு. அப்பா ஒரு வழியாக நடந்து வந்தாச்சு. பட் சிரமம், அந்த ஸ்ரீவாரிமெட்டிலிருந்து போகிறத விட இந்த அலிப்பிரி வழியாக போகிறதுன்றது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதில் போயிட்டு வரவங்களுக்கு இது கொஞ்சம் சிரமமான நடைபாதையாக இருக்கும். ரொம்ப டிஸ்டன்ஸ் அதிகம், படிக்கட்டுகள் அதிகம். அப்படியும் கரெக்டாக வந்து ஒரு 10:45 அந்த மேலே உச்சியில் மேலே போய் சேர்ந்தாச்சு. மேலே போய் சேர்ந்துட்டு அந்த அந்த டிக்கெட் கவுண்டர் இருக்குது உள்ளே போகிறதுக்கு. ஒரு 11 o'clock அந்த மாதிரி டைமிங் தான் இருக்கும் எக்ஸாக்டாக. ஏதோ ஒரு டைமிங், அந்த டைமிங் நேரம் நான் போயிட்டு டோக்கன் கொடுப்பாங்க. இங்கே டோக்கன் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த இடத்துல கரெக்டாக கொடுக்குற நேரத்தில் இல்லை க்ளோஸ் பண்ணியாச்சு அப்படின்ட்டான். உள்ளே போக முடியாதுன்னுட்டாங்கங்க. ஏன்னா எனக்கு முன்னால் போன 2 பேர் வரைக்கும் போகிறதுக்கு அந்த வாய்ப்பு இருந்தது. கரெக்டாக நான் எடுத்துன்னு போய் கொடுக்குற நேரத்தில் என்னோட டேர்ன் வரும்போது டோர் லாக் பண்ணிட்டாரு. ஏன் அப்படின்னு கேட்டால் எல்லாம் முடியாது, டைம் முடிஞ்சு போச்சு, நீங்கள் போயிட்டு தர்ம தரிசனத்தில் விட்டு உட்காந்து பார்த்துட்டு வாங்கிட்டாங்க. சரி, ஓகே, அவ்வளோதானே. நானே மனசுக்குள்ள நினச்சிக்கிறேன், சரிடா வந்துட்டோம், பெருமாளை எப்படியும் தரிசனம் பண்ணாமல் ஊருக்கு திரும்பி போவே கூடாது, எதுவாக இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டேன். ஊரில் நிறைய வேலை இருக்குது, மறுநாள் கிளாஸ் எடுக்கணும், ஒரு காலேஜுக்கு வேறு போகணும், 2-3 ஒர்க்கு வச்சுருக்கோம். நாம் பெருமாளை பார்த்துட்டு தான் ஊருக்கு போகணும், மற்ற நினைவுகள் எதுவுமே கிடையாது. அப்படியே போனோம், எதுவுமே இல்லை, ஒரு ஷர்ட்டை ஒரு வேட்டி ஏதோ கட்டிட்டு இருந்தாலும் தான். உள்ளே போனால் நல்ல குளிர்காலம், அது கீழே உட்காரத்துக்கு போர்வையும் இல்லை, படுக்கையும் இல்லை. அந்த ஷெட்டுக்குள்ள எல்லாம் உட்காந்துருக்காங்க. அந்த மார்பிள் ஸ்டோனில் அப்படியே அங்கேயே ஓரமாக ஒடுங்கி படுத்தாச்சு. அங்கேயே ஏதோ நேரம் டைம் ஆயிடுச்சு இல்லையா, தூக்கம் வந்துருச்சு. அப்படி தூக்கம் வருதுன்னு நிற்குது. காலையில் 4:30 மணிக்கு அந்த கதவு ஓப்பன் பண்ணாங்க. ஒரு 5 மணி வாக்கிலே உள்ளே திறந்து விட்டாங்க. சுப்ரபாரத சேவை ஏதோ நடந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் உள்ளே போய் நின்னா அந்த 5 மணிக்கு கண்கொள்ளா காட்சியாக பெருமாள் அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு நின்றுட்டு எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணுறாரு. அவ்வளோ வந்து ஆனந்தமாக இருந்தது. அதிகாலை தரிசனம். சரி, ஓகே, இது எதுக்காக சொன்னோம் அப்படின்னு பார்த்தா, எப்படியும் போயிட்டு அவரை தரிசனம் பண்ணிட்டு தான் ஊர்லேருந்து திரும்பணும் அப்படின்னு விடாப்பிடியான ஒரு வைராக்கியமான நோக்கமாக இருந்ததால் இது நிறைவேறப்பட்டது. இது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். அடுத்த ஸ்டேட்மெண்ட் இன்னொன்று சொல்லலாம், அவர் அனுகிரகமும் ஆசிகளும் இருந்ததால் உனக்கு உண்டான நிகழ்வுகள் அடுத்தடுத்ததாக நடத்தப்பட்டது. சரி, இதையும் சொல்லலாம். சரி, இது எந்த இடத்துல அவருடைய அனுகிரகம் மறுபடியும் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தது அப்படின்னு பார்த்தோம்னா, இது கொஞ்சம் யோசிக்கணுங்க. இந்த மாதிரி தாங்க லைஃப்ல எல்லா டேர்னிங்கும் நடக்குது. இது ஒரு ஃபார்முலா. இது இப்போ நம்ம ஊருக்கு கிளம்பி போகணும்னு திரும்பியாச்சு. பஸ் ஸ்டாண்டுக்கு நான் வந்துட்டு இருக்கேன். போகணுன்ற உந்துதல் இருக்கு, போகக்கூடிய வாய்ப்பு தெரியல எப்படின்னுட்டு. ஆனால் அந்த இடத்துல அருளாக, பகவானின் அருளாக அந்த நடத்துனர் போட்ட சப்தம், அவர் சொன்னார் இல்லை, நடப்பாதைக்கு போகிறவங்களாம் இறங்குங்க அப்படின்னு சொன்னார் இல்லையா, அந்த சப்தம்தான் ஒரு ஊக்கியாக, ஒரு ட்ரிகராக மாறிச்சு அந்த இடத்துல. இப்போ அந்த சப்தமே அந்த இடத்துல வரல, அலிப்பிரி நடப்பாதைக்கு போகிறவங்க இறங்குங்க அப்படின்னு அவங்க சொல்லலைன்னா நான் அந்த இடத்தில் இறங்கி இருக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. அதை தவற விட்டிருப்பேன். பேருந்து நிலையம்தான் சென்றிருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். ஸோ இந்த இடத்துல நாம் முயற்சி அந்த இடத்துல இருக்கும்போது அந்த முயற்சிக்கு பகவானுடைய அருளும் அனுகிரகம் அந்த இடத்திற்கு நம்மை அடுத்த கரத்தை கொடுக்கிறது அப்படின்றது அதில் பாயிண்ட். நான் சந்திரகிரியிலேருந்து அப்படியே ஊருக்கு திரும்பி இருக்கலாம், ஆனால் நான் பேருந்து நிலையத்துக்கு போயிட்டு வரணும்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் டைம் போஸ்ட் பண்ணுறேன், தள்ளி போடுறேன். அப்போ கண்டிப்பாக எல்லாம் இறைவனோட அருளோட ஆசிகளோட எல்லாத்துக்கும் எஜமானர் அவர் தாங்க. நம்ம பிரயத்தனம் பண்ணணும் இல்லையா, கொஞ்சமாவது நம்ம பிரயத்தனம் பண்ணணும், கொஞ்சமாவது நம்ம முயற்சி பண்ணணும். இப்போ நம்ம சொல்கிறோம் மந்திராலயத்துக்கு போகணும்னு நினச்சோம், இன்னும் வந்து எனக்கு வாய்ப்பே கொடுக்கல சுவாமி, இன்னும் அனுகிரகமே கொடுக்கல அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. அது நான் என்ன சொல்கிறேன்னா, அது ஒரு வாய் வார்த்தையாக மட்டும் இருக்கக்கூடாது. அது நீங்கள் முயற்சியே பண்ணுறது கிடையாது, எந்த முயற்சியும் பண்ணாமல் அது வந்து பிரயத்தனம் பண்ணுறது கிடையாது. ஐயோ கண்டிப்பாக போய் ஆகணும், அடுத்த மாதம் வந்து மந்திராலயம் போயிட்டு ராயரை தரிசனம் பண்ணி ஆகணும், ஒரு வியாழக்கிழமை போய் ஆகணும், அதுக்கு ட்ரெயின் டிக்கெட் இருக்கா, பஸ் டிக்கெட் இருக்கா, இல்லை யார் போயிருக்காங்க, அங்கே போயிட்டு வந்தவங்கிட்ட விசாரிக்கலாமா, முதல் முறையாக போகிறவர்கள் அப்படின்ட்டு முனைப்போடு நீங்கள் ஆர்வமாக முயற்சி செய்யும் பொழுதுதான் அந்த முயற்சிக்குண்டான வினையின் விளைவுகள் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் முயற்சியும் பண்ணுறதில்லை, எதுவும் பண்ணுறதில்லை. யாருன்னா மந்திராலயம் பற்றி பேசினாலோ, மந்திராலயத்தை பற்றி ஏதாவது காணொலிகள் ஏதாவது பார்த்தாலோ அந்த நேரத்தில் மட்டும் நீங்கள் நினைத்துக் கொள்கிறீர்கள், மந்திராலயம் ஒரு முறை போனோம், இன்னும் சாமி அதுக்கு உண்டான டைம் கொடுக்கல, என்னைக்கு கொடுக்குறான்னு பார்க்கலாம். அது நம்ம சொல்லவே வேணாம். நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ட்ரை பண்ணுங்க, பிரயத்தனம் பண்ணுங்க, முயற்சி பண்ணுங்க.
அவர் அருள் கொடுக்கல அப்படிங்கிறது எப்படி எந்த இடத்துல நம்ம சொல்லணும்னா, நீங்கள் மந்திராலயம் போகிறதுக்கு எல்லா முயற்சியும் பண்ணியாச்சு, டிக்கெட்டும் புக் பண்ணிட்டீங்க, ட்ரெயின் டிக்கெட்டும் போட்டாச்சு, இல்லை கார் போட்டீங்க, கிளம்புகின்ற அன்றைக்கு நீங்கள் போகக்கூட முடியாத ஒரு சந்தர்ப்பம், அவாய்ட் பண்ண முடியாத ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் சூழ்நிலை அமைஞ்சிட்டாதான் அவர் உங்களது வரவேற்பை தள்ளி போடுகிறார் அப்படிங்கிறத நாம் எடுத்துக்கணும். நீங்கள் எல்லா ட்ரை பண்ணிட்டீங்க, எல்லா முயற்சியும் பண்ணிட்டீங்க, போகிறதுக்கு ஆயத்தமாயிட்டீங்க, கிளம்ப போகிறீங்க, எல்லாம் ஓகே. அந்த நேரத்தில் உங்களால் போக முடியாத ஒரு சூழ்நிலை, ஏதோ ஒரு சூழ்நிலை, ஆஃபீஸில் கூப்பிடுறாங்க, இல்லை பிஸ்னஸில் ஏதோ ஒரு இது, யாருக்கு உடம்பு தெரியல, ஏதோ சம்திங் ஹேப்பன் நடக்குது. அந்த மாதிரி வந்தால் தான் நம்ம எவ்வளோ முயற்சி பண்ணோம் அவருடைய அருள் தள்ளி போட்டிருக்கு அப்படின்னு எடுத்துக்க முடியும். அதை விட்டுட்டு நம்ம ட்ரை பண்ணுறதே இல்லை, போகணும்னு நினைக்கிறதும் கிடையாது, அதற்குண்டான எந்த முயற்சியும் எடுக்கிறது இல்லை, அமைதியாகவே இருந்துட்டு என்ன சொல்லுவோம், சாமி என்னைக்கு கூப்பிட்றாரு தெரில பார்க்கலாம், அவர் என்னைக்கு அனுகிரகம் பண்ணுறான்னு தெரில பார்க்கலாம் அப்படிங்கிறது அது ஏற்புடையதே கிடையாது. இது மந்திராலயத்திற்கு மட்டுமல்ல, நீங்கள் பார்க்க வேண்டும், தரிசிக்க வேண்டும் அப்படின்னு நினச்சி எந்த கடவுளுக்கெல்லாம், எந்த குல தெய்வமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு சிறப்பு வாய்ந்த கோயில்களாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி கருத்துக்களை நீங்கள் எந்த இடத்துலலாம் சொல்லிட்டு இருக்கீங்களோ அந்த இடங்களில் உங்களது பிரயத்தனம் இல்லை அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. நாம் போக முடியாது இருக்கக்கூடிய அந்த ஒரு சின்ன அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற அந்த எண்ணம், நம்ம என்ன சொல்லிடுறோம், பகவான் இன்னும் அனுகிரகம் தரல, அவர் இன்னும் அழைக்கலை, இன்னும் கூப்பிடல அப்படிங்கிற ஒரு நிகழ்வு சொற்றொடருக்குள் நிகழ்வை அடக்கி விடுகிறோம். அது கிடையாதுன்ற நான், அது இல்லை. நீங்கள் பகவான் அனுகிரகம் தரல, அவர் ஓகே பண்ணலன்னா அப்போ எப்படின்னா, நீங்கள் எல்லாம் ட்ரை பண்ணி முயற்சி பண்ணி போக முயற்சிக்கும் போது அந்த நேரத்தில் உங்களுக்கு ஏதேனும் தடை ஏற்பட்டால்தான் அவர் வேண்டாம், இப்போ வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாருன்னு அர்த்தமே தவிர, நீங்கள் ஆன்ற எழுத்தை எழுதலை, ஆண் எழுதுறதுக்கு முன்னாடியே சுவாமி அனுகிரகம் தரல அப்படின்னு சொல்ல முடியாது. அக்கு போடும்போது உங்களுக்கு ப்ராப்ளம் வரும்போது தான் ரைட்டு, சுவாமி அனுகிரகம் தள்ளி போடுறார் அப்படின்றத எடுத்துக்கணும். ஸோ அதனால் மந்திராலயம் போக முடியல, இன்னும் அவர் கூப்பிடல அப்படிங்கிற சொற்றொடர்களை தவிருங்கள். நீங்கள் போவதற்குண்டான என்ன முயற்சிகள் நீங்கள் எடுத்தீர்கள், உங்களுக்கு போகணுன்ற பிரயத்தனம் என்ன செய்தீர்கள், பகவானை தரிசித்தே ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு தாகம் உங்கள்கிட்ட இருந்ததா முதல்ல? அதெல்லாம் இருந்தால் உங்களுக்கு அதற்குண்டான வழிகள் தன்னிச்சையாக திறக்கும், ஓப்பன் பண்ணும். நீங்கள் அடுத்தடுத்து போடலாம். குருராஜர் உங்களுக்கு அதுக்கு அடுத்தடுத்து இன்னும் உங்களது பிரயாணத்தை எளிமையாக உங்களுக்கு உருவாக்கி தருவார். அதுக்குண்டான யாரை பார்க்கணும், எந்த மாதிரி செய்யணும் அப்படிங்கிற நிகழ்வுகள் எல்லாம் அவர் உருவாக்கி தருவார். அதனால் இவ்வளோதான், இதுதான் வித்தியாசம். முயற்சி பண்ணுங்க. இல்லைங்க, நாங்கள் எப்படியும் சுவாமி கிட்ட 4 முறை போகிறதுக்கு ட்ரை பண்ணோம், எனக்கு முயற்சி நடக்கவே இல்லை அப்படின்னா, நிச்சயமாக நீங்கள் என்ன பண்ணணும்னா, 4 முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டோம் சார், டிக்கெட் புக் பண்ணோம் போக முடியல, காரில் போகணும் ட்ரை பண்ணோம் அப்போவும் முடியல, ஏதேதோ சூழ்நிலை நீங்கள் சொல்கிற மாதிரி நாங்கள் 100% ட்ரை பண்ணி கூட எங்களால் அது போய் போக முடியல அப்படின்றவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு வேண்டுதல் பிரார்த்தனை என்ன பண்ணணும்னா, 9 days 9 நாட்கள் நீங்கள் நீங்கள் கூப்பிடணுன்றதுக்கே 9 நாட்கள் விரதம் இருந்துட்டு போகணும்னு சொல்லலை. ராயரே, நாங்கள் வர ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு எந்த சூழ்நிலையும் அமைய மாட்டேங்குது, கையில் காசும் இல்லை, டிக்கெட்டும் புக் பண்ணல, அங்கே நான் போனதும் இல்லை, எப்படி பண்ணுறதுனே தெரியல, ஏதோ ஒரு சூழ்நிலை என்னை தடுத்து கொண்டிருக்கிறது, உங்களை சந்தித்து உங்களிடம் ஆசி பெறுவதற்கு அருள் கூர்ந்து எனக்கு உங்களுடைய அனுமதியும் அருளையும் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யணும்னா, 9 நாட்கள் அதிகாலை சூரியன் உதயத்திற்கு முன்னால் 6 மணிக்கு முன்னால், சூரியன் உதயமாகக்கூடாது, 4:30 6 அந்த மாதிரி பிரம்ம முகூர்த்தம் சொல்கிறாங்க இல்லைங்களா, அதில் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் எழுந்து உங்களது பூஜை அறையில் இருக்கக்கூடிய குருராஜருக்கு ஒரு விளக்கை ஏற்றி வைத்து, அவருக்கு புஷ்பங்கள் சாற்றி, அவருக்கு ஊதுபத்திகள் ஏற்றி வைத்து, ஒரு சின்ன நைவேத்தியம் வைத்து, அவர் முன்னால் அமர்ந்து ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக என்கின்ற ஸ்லோகத்தை 32 முறை அமர்ந்து அவர்கிட்ட சொல்லிட்டு, அவர் முன்னால் சாஷ்டாங்க நமஸ்காரம் நெடுஞ்சான் கிடையாக விழுந்து அவர்கிட்ட வணங்கி, அவர்கிட்ட முதல்ல தெரிஞ்சிடும் நீங்கள் ஏன் இருக்கீங்கன்னுட்டு, ஐயா எனக்கு ஒரு அனுமதி கொடுங்க, நான் உங்களை பார்க்க வேண்டும், என்னுடைய கர்மாக்கள் தொலைய வேண்டும், என்னுடைய வாழ்க்கையில் சுபிக்ஷ வேணும், எனக்கு உங்களால் தான் அருள் செய்ய முடியும், நீங்கள் தான் எனக்கு அனுகிரகம் பண்ண முடியும்,
எங்களுக்கும் எங்கள் குடும்பத்திற்கும் அருள் தாருங்க, ஆசீர்வாதம் பண்ணுங்க. நாங்கள் உங்களை சந்திப்பதற்கு எனக்கு ஒரு நல்ல அனுமதியை கொடுங்க குருராஜான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஒரே ஒரு நாள் மட்டும் ஃபர்ஸ்ட் கேட்டுருங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து 9 நாட்கள் இந்த 4:30 இந்த 6க்குள்ள அந்த பிரம்ம முகூர்த்த வேலையில் எழுந்து நான் சொன்ன மாதிரி செஞ்சுட்டு அவர்கிட்ட ஒரு பிரார்த்தனை 9 நாட்கள் வச்சுட்டு மறந்துடுங்க. அதன் பிறகு நிச்சயம் உங்களுக்கு மந்த்ராலயம் செல்வதற்கு உண்டான ஒரு ரிசர்வேஷன் டிக்கெட்டோ ரிசர்வேஷன் ட்ரெயின்னு நினச்சிடாதீங்க, அங்கு வரத்துக்கு உண்டான அனுமதி அவரிடமிருந்து உங்களுக்கு கிடைக்கப்பெறும். மற்றபடி சாதாரண ஒரு விரத முறைகளை கடைபிடித்தால் போதுமானது. அந்த காலையில் 4:30 6க்குள்ளே எழுந்து அவர்கிட்ட பிரார்த்தனை வைங்க, நிச்சயம் நடக்கும். குருராஜருடைய பரிபூரண அருள் ஆசிகள் அனைத்தும் கிடைக்க பெற்று நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும். அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஜெகத்குருவே சரணம். முகாரவிந்தம் திருமுகத்தாமரை ராகவேந்திரா ஸ்ரீ ராகவேந்திரா. முகாரவிந்தம் திருமுக